Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. நடப்பு நிதியாண்டில் தமிழக அரசின் வருவாய் 3,50,027 கோடி ரூபாயாக இருக்கும் என பட்ஜெட்டில் மதிப்பிடப்பட்டுள்ளது. அரசுக்கு எதன் மூலம் வருவாய் வருகிறது என தெரியுமா? தமிழக அரசின் மொத்த வருவாயில் 72.73% நிதி மாநிலத்தின் சொந்த வருவாய் மூலமும் மீதமுள்ள 27.27% நிதி மத்திய அரசின் வரி பகிர்வு மற்றும் மானியங்கள் மூலமும் கிடைக்கிறது. மாநிலத்தின் சொந்த வருவாயில் சொந்த வரி வருவாயே பிரதானமானது. இதில் ஜிஎஸ்டி, பெட்ரோல், டீசல் மற்றும் மதுபானங்கள் மீதான விற்பனை வரி, கலால் வரி, முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணம், வாகன வரி மற்றும் மின்சார வரிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இது தவிர போக்குவரத்து உள்ளிட்ட அரசு சேவைகள் மூலம் பெறப்படும் கட்டணங்கள், சுரங்க உரிம கட்டணம், அரசு நிறுவனங்களின் லாப பங்கு, வட்டி மற்றும் வனப்பொருட்கள் விற்பனை மூலம் வரியற்ற வருவாயும் ஈட்டப்படுகிறது. மத்திய அரசிடமிருந்து இரு வழிகளில் நிதி வருகிறது. வருமான வரி, கார்ப்பரேட் வரி உள்ளிட்ட மத்திய வரிகளிலிருந்து மாநிலத்திற்குரிய வரி பகிர்வு முதலாவதாகும். இரண்டாவதாக கல்வி, சுகாதாரம் போன்ற கூட்டு திட்டங்கள், பேரிடர் நிவாரணங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு நேரடியாக மானியங்களை வழங்குகிறது. 2026-27 பட்ஜெட்டில் மொத்த வருவாய் 3,50,027 கோடி ரூபாயாக இருக்கும் என தமிழக அரசு கணித்துள்ளது. இதில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாயாக 2,26,740 கோடி ரூபாயும், வரியற்ற வருவாயாக 27,835 கோடி ரூபாயும் மதிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசிடமிருந்து மானியங்களாக 32,921 கோடி ரூபாயும், மத்திய வரி பங்காக 62,531 கோடி ரூபாயும் அரசுக்கு வந்து சேரும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.